ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப்லெஸ் மெட்டர்னிட்டி ட்ரெஸ், ஃபீடிங் ட்ரெஸ்ஸு சொல்லணும்ல, அதுதான். நான் 3 ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன். இந்த 3 ட்ரெஸ்ஸுமே வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மந்த்து கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டேன். அதோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா லைக்ரா மெட்டீரியலு. இந்த ப்ளூ கலரும் ரெட் கலரும் வந்து நான் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கினேன். இது வந்து இந்த மாதிரி தான் மேலே எடுத்துகிட்டு அதை கீழே இது பண்ணி நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி. இது மெட்டர்னிட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆகும், ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும். நார்மல் ஹேண்டு கொடுத்துருக்காங்க. ஹேண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நான் வந்து எம் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். நார்மலாகவே எம் சைஸ் தான் வாங்குவேன். இது எக்ஸ்பெண்ட் ஆகுங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா சைஸ் ஒரு சைஸ் வந்து வாங்கலை, அதே சைஸ் வாங்கினேன். இதுவே பயங்கரமாக எக்ஸ்பெண்ட் ஆகுது. லென்த்து வைஸுன்னு பார்த்தீங்கன்னா 52, 51ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை விடவே எனக்கு அது பெருசாக தான் தெரியுது. நம்ம தடிக்கு உழுவுற மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ளூ கலரை கம்பேர் பண்ணிங்கன்னா மற்ற ட்ரெஸ்ஸை விட இது வந்து ரொம்ப லென்த்து. பின்னாடி வந்து அட்ஜஸ்டபிள் ரோபோ கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பர், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இந்த ரெட் கலரும் அவங்கக்கிட்ட வாங்கினதான். அதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து 1 இன்ச்சு வந்து கம்மியாக தான் இருக்கும் லென்த்து வைஸு. எனக்கு தெரிஞ்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து நாளைக்கு டெலிவரி நார்மலும் ஆகலாம், சிசேரியனும் ஆகலாம். ஸோ வந்து லென்த்து வந்து நம்ம கொலுசு போடுற இடம் வரைக்கும் இருந்தாலே போதும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவும் எம் சைஸ் தான். ஆனால் நான் இவங்கக்கிட்ட வாங்கின இந்த ரெண்டுமே வந்து எம் சைஸ் தான். 51 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரொம்ப லென்த்து. நான் பார்த்தீங்கன்னா 155 இருக்கிறேன் ஹைட்டு. எனக்கே இது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. நானுமே கீழே மடித்து தான் கட் பண்ணோம். இப்போ கூட ஓரளவு நடந்தாலுமே டெலிவரி வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து கண்டிப்பாக வந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம தடுக்கி விழுந்துருவோம். இப்போயுமே வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பேபி வந்து எனக்கு பாய் பேபி. ஸோ அவங்க என்னை பிடிச்சி இழுத்து நம்ம கூட விளையாடும்போது செய்யணும்னா அது ஓவர் எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. இந்த 2 இவங்கக்கிட்ட வாங்கின இந்த 2, இது காட்டனு, அது லைக்ரா, அந்த 2 மெட்டீரியல் மட்டும் எனக்கு ஓவர் எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. குவாலிட்டி வைஸ் சூப்பர் தான். பட் வந்து நம்ம கட் பண்ணி தைச்சிக்கலாம். இது வந்து வேறு ஒருத்தவங்க கிட்ட வாங்கியிருந்தேன். யூடியூப் சேனல் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். 499. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த 2 கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு வந்து இவங்கக்கிட்ட வாங்கினது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பார்க்கவே கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா காட்டன் மெட்டீரியல், நல்லா சாஃப்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். இது வந்து பஃப் கை. ஸோ ஓவர் பஃப் கை. அது வந்து லைட்டாக சும்மா டிசைன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கினது. இது வந்து நல்லாவே பஃப் கை, கொஞ்சம் ஹேண்டுமே லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கவும். இதுவுமே அவங்கக்கிட்ட நான் எம் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொலுசு போகிற இடத்துக்கு தான் இது வருது. அதுதான் ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இதுவுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் 2 மந்த்து. இது அந்தளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகலை, சூப்பராக இருக்குது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி அட்ஜஸ்டபிள் ரோஃபும் கொடுத்துருக்குறாங்க. வாங்கணும்னு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். அவங்க நம்ம லென்த்து செக் பண்ணி வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மிஷின் வாஷ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து சூட் ஆகாது. ஏன்னா மிஷின் வாஷ் வந்து போடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகிரும்.